எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெகுலர் வீக் டேஸில் நான் என்ன லன்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ரெசிபி வீடியோ தான். நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்தேன்னா அது ஃப்ரைடே காலையில் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து டீ போட்டாங்க. எப்பயும் போல் டீ போட்டு எனக்கு கொடுப்பாங்க. சும்மா கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்காந்து ஏதாவது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, அது ஒரு 10 minutes அந்த மாதிரி ஆகும் டீ குடிச்சிட்டே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எப்பயும் ஹரி எழுப்புவோம் போயிட்டு. சம்டைம்ஸ் அவனே எந்திரிச்சு வந்துடுவான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவனே எந்திரிச்சு வந்துட்டான். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஆதிரனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹரியை வந்து குளிப்பாட்டி அவனை ட்ரெஸ்அப் பண்ணுறதுலாம் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, ஹரிக்கு எப்போயுமே அந்த ஃப்ரூட்ஸ் சம்மந்தமானதான் கொடுப்பேன். அன்றைக்கி வந்து அவகேடோ, ஆளுக்கு ஒவ்வொரு அவகேடோ கட் பண்ணி கொடுத்தேன். ஹரி வந்து ஹாஃப் தான் சாப்பிட்டான். ஏன்னா அவன் ஸ்கூலில் போயும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான் அப்படிங்கிறக்காக ஹாஃப் தான் கொடுத்தேன். ஏன்னா அவகேடோ ஒன்று சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். அதனால் பாதி அவகேடோ தான் கொடுத்துட்டு அவன் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆதிரனுக்கும் அன்றைக்கி அவகேடோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. வெறும் அவகேடோவில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு அது ஸ்பூனில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவன் நல்லா சாப்பிடுவான் அவகேடோ. அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். அது வந்து இந்த போகா லெமன் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு அதெல்லாம் ஒரு நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு ஒரு கொஞ்சம் முந்திரி பருப்பு, பீனட்டு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா அதை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ண இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பாதி வெங்காயம், ரொம்ப பொடிசாக கட் பண்ண பாதி வெங்காயம், அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரை வதக்கிட்டு, அதுக்கு வந்து கலர் கொடுக்குறக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா நல்லா எல்லோ கலராக தெரியும். அது போட்டுட்டு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சேன். நான் ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் போகா எடுத்து, அது வந்து அவ்வளோ நேரம் ஊறுனா போதும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அந்த லெமனை புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் புளிப்பு வந்து அந்த போகா லெமன் ரைஸ் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு எக்கு பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு ரெசிபி, போகா ரெசிபி மட்டும் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி அதுக்கு ஒரு ரீல் போட்டு வந்தேன். இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி துணியெல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தேன் மிஷினில். ஸோ அதெல்லாம் ட்ரையருக்கு எடுத்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ட்ரையருக்கு எடுத்து மாற்றிட்டேன். இல்லைனா மறந்துடும். மிஷினில் போட்டு அது உடனே நம்ம ட்ரையரில் போட்டால் தான், இல்லைனா அது மறந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரையரில் போட்டுட்டேன். அன்றைக்கி என்ன லன்ச் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான குட்டி வெங்காய கறி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டிஷ் தான். அதுக்கு ஒரு பவுலில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டேன். வெந்நீர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இந்த கத்திரிக்காவை பின்னாடி உள்ள சைடு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்து நல்லா அதை கட் பண்ணிக்கிட்டு அதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வச்சிடணும் அப்படியே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து நான் சாதம் வந்து சட்டியில் வடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்க விட்டுருவேன். கொதிக்க விட்டதுமே கொஞ்சம் நான் வந்து பாயில்டு ரைஸ், அதாவது புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அது வந்து நான் எப்போயுமே அந்த தண்ணி கொதிக்க வச்சதுமே ஒரு கப்பில் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவேன். அப்போ வந்து அது நல்லா அரிசி நமக்கு வெந்ததும் நல்லா பொல நல்லா வரும். இப்போ வந்து நீங்கள் எனக்கு ஹாய் சொன்ன நேமெல்லாம் நான் சொல்கிறேன். அது இடையில கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேகா அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு டிப்ஸ் சொன்னாங்க கமெண்ட்டில். நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணை கசக்கிட்டு இருந்தேன் தண்ணி வந்ததும். அப்போ வந்து அவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க, காலையில் எழுந்திரிச்சதுமே நீங்கள் கட் பண்ணுற வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது கண்ணு காந்தாது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமயந்தி, நிஷாந்த், சுரேகா, குரு, பூர்ணா, வைஷ்ணவி, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய்.
அப்புறம் சில பேர் அவங்களோட குழந்தைகளோட பேர் சொல்லி ஹாய் சொல்லியிருந்தீங்க. அந்த குழந்தைங்க பேர்லாம் நான் சொல்கிறேன். வித்தீஷ், சக்திகா, அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஹாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைனிகா அப்படின்னு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஹாய். அப்புறம் ஸ்ரீனிவாஸ், ஹரிணி, அருணா, மதுபாலா, சுபாஷினி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். அப்புறம் இந்த அரிசி பேக்கை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அந்த முடிச்சு வரலை. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொன்னேன். அவங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு நான் சாதம் வைக்கும்போதே அதை ஊற வச்சிட்டேன் அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்கிறதும் இது ஊற டைமும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பண்ணுற அந்த ஆந்திரா டிஷ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடை விட இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த குவான்டிட்டியில் இன்றைக்கி நான் பண்ணுறேன். அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பீனட்டை வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லி, இந்த கொப்பரை தேங்காய், உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் பட்டை, மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் போட்டு இதை தனியாக நல்லா அந்த கலர்லாம் ரொம்ப கருகிடக்கூடாது, கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும். அது வரை நல்லா வறுத்துட்டு அதையே எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கசகசா, இதை 2ஐயும் தனியாக கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வர கலர் சேஞ்ச் ஆனதும் அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய், என்கிட்ட வந்து நார்மல் ரெட் சில்லி இல்லை, அதனால் நான் காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஒரு 6-7 நம்பர் எடுத்து அதை தனியாக வறுத்துக்கிட்டேன். காரத்துக்கு வந்து நான் மிளகாய் பொடி சேர்த்துக்குவேன். உங்ககிட்ட நார்மல் வரமிளகா இருந்துச்சுன்னா அது ஒரு 7-8 போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆந்திரா டிஷ் இல்லையா, அதனால் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த வரமிளகா அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வறுக்கும் போதே கம்மி பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டேன். இந்த வறுத்து வச்சதெல்லாம் ஆறுனதும் கீழே வந்து கொஞ்சம் வரமிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வறுத்ததை போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த வரமிளகா வந்து அரைஞ்சிரும். இல்லை அப்படின்னா அங்கங்கே முழுசாக கிடக்கும். இப்போ வந்து ஒரு சுற்று நல்லா கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, நல்லா காரமான மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு ரவுண்டை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் இல்லையா, வெந்நீர் தண்ணிக்குள்ளே, அந்த கத்திரிக்காயில் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசால் பொடியெல்லாம் ஸ்டஃபிங் பண்ணிடணும். எல்லாத்தையுமே ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்கிறேன். ஹாய் சிந்து சூர்யா, ஹாய் வெண்ணிலா, பாண்டி பவித்ரா, சர்மி, நிஷா, அர்ச்சனா தேவி, அனு விக்டர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். சாதமும் வெந்துருச்சு, அதை வந்து வடிய வச்சுட்டேன் நான். இல்லைனா நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்புறம் குழஞ்சி போயிடும். ஒரு 5 மினிட்ஸில் குழஞ்சிரும் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா. கிரேவி பண்ணுற பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் நான் வந்து 1/4 கப் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், 1 கப் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு வந்து நிறைய பேர் வெங்காயம் போடாமல் பண்ணுவாங்க. பட் வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுமே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும் கத்திரிக்காவை. அப்படின்னா தான் எல்லா சைடும் அது வந்து நல்லா வேகும். திருப்பி போட்டுட்டு அந்த மீதி உள்ள ஸ்டஃபிங் பண்ணது போக மீதி உள்ள மசால் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் வந்துட்டு நான் அந்த பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணேன் அன்றைக்கி. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீட்ரூட் பொரியலை மட்டும் நான் குக்கரில் ஒரு 2-3 விசில் போட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும் தாளித்து எடுக்கிறதுக்கு, டக்குன்னு வேலையும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் 1 கப் வந்து சுடுதண்ணி, நல்லா வெந்நீர் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அதை மூடி வச்சிடணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக அப்படியே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால உடனே கெட்டியாயிரும். ஸோ ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சாலே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அந்த பார்த்திங்கன்னா அந்த கிரேவி இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி தண்ணி, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சமாக புளி தண்ணி, நல்லா கெட்டியான புளி தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா
நல்லா வந்திருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க உடனே. இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பார்சல் அப்படி கொடுத்து விட்டுட்டு, அவங்க வந்து ரசம் வச்சுருந்தாங்க. அவங்க எங்களுக்கு அந்த லெமன் ரசம் வச்சுருந்தாங்க. அதை எங்களுக்கு அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்பு மட்டும்தான் நான் கொடுத்து விட்டேன். ஏன்னா பொரியல் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஸோ அது விசில்லாம் போனதும், அந்த பீட்ரூட் வச்சோம் இல்லையா, அந்த விசில் போனதும் இந்த பொரியலுக்கு தேவையான கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, ஒரு கால்வாசி பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு அது கொஞ்சம் கலர் மாறணும் அந்த வரை வதக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும், நான் காரத்துக்கு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். நான் அது மட்டும்தான் காரம், பசங்க சாப்பிட்றதுனால. இது அந்த வேக வச்ச தண்ணியோடவே ஊற்றிடுவேன். ஒரு பாதி தான் வேக வச்சுருக்கேன், மீதி பாதி இந்த தண்ணியிலேயே வந்து இந்த சட்டியிலே நமக்கு வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட்ரூட் வந்து வெந்துருச்சு. கடைசி அந்த மாதிரி துருவின தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரியல் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என் அரிக்கு வந்து 2:40க்கு ஸ்கூல் முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்ததுமே நான் அன்றைக்கி கேக் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு ரொம்ப பசிக்கல. ஸோ பசங்க வந்ததும் பசங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் பேரோட பேர் சொல்கிறேன். ஹாய் விஜி, ஹாய் துளசி புவேஷ், ஹாய் ஸ்ருதிகா, அப்புறம் 2 குழந்தைகளோட பேர். ஹாய் கவி பிரதாப், தேவதர்ஷினி, ஹாய் ஷாலினி பூஜா, ஹாய் ஹரிணி, ஹாய் லித்திகா ஸ்ரீ, ஹாய் ரேஷ்மா, ஹாய் பூவரசி. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் கேட்குறீங்க எங்கள் பேர் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாரோட பேரையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோ வரும் பார்த்திங்களா, அதில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்கிறேன் எல்லாரோட பேரையும். அதுவரை நீங்கள் சொல்கிற எல்லா பேரையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டுட்டு ஹரியை கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஹரி வந்ததுமே அந்த லெமன் ரஸை கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து, அந்த லெமன் ரசமும் பீட்ரூட் பொரியலும் வச்சு கொடுத்தேன். ஏன்னா அந்த நம்ம பண்ண கிரேவி வந்து நான் கொஞ்சம் காரம், அதனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க கொடுத்த அந்த ரசமும் பீட்ரூட் பொரியல் அப்புறம் எக்கு நல்லா பாயில் பண்ணியிருந்தேன், அதையும் வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரே டைமில் ஊட்டிடுவேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்கலை. அந்த பர்த்டேக்கு பண்ண ட்ரெஸ்லெச்சஸ் கேக் இருந்தது. அது வந்து ஒவ்வொரு நாள் போக போக பார்த்திங்கன்னா அந்த ஊறினதுக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவே காலையில் கொஞ்சம் சமைக்கும் போதே சாப்பிட்டதுனால ரொம்ப பசிக்கலை. அப்புறம் கடைசியாக தான் சாப்பிட்டேன் நான் சாப்பாடு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹரி வந்து காலையிலே சொல்லிட்டு போயிருந்தான், எனக்கு வரையும் கேக் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கும் எங்களுக்கும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் கேக் சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும்ல. அந்த கிரேவி வந்து நல்லா ஆயிலாக கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் கேக் இருந்தது, கரெக்டாக கொஞ்சம் கேக் இருந்தது. அந்த கேக்கு வச்சுட்டு தனியாக கொஞ்சம் அந்த மில்க் வச்சுருந்தேன், அந்த 3 பால் கலந்த மில்க்கு, அதையும் அது மேலே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கேக் சாப்பிட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம், பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில். அது வந்து இப்போ புதுசாக ஒரு சீசன் போட்டிருந்தான், October 6 தான் புதுசாக ஒரு சீசன் போட்டு விட்டுருந்தான். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும். அன்றைக்கி வந்து லஞ்சோடு நான் வந்து அவ்வளோதான், கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டோம். டின்னருக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கொலு வச்சுருக்கனால அவங்க வந்து பிரசாதம் வாங்க வர சொல்லியிருந்தாங்க, அந்த தாம்பூலம்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அவங்க வீட்டில் தான் டின்னர். அதனால் நான் டின்னர் எதுவும் பண்ணலை. அந்த லஞ்சோடே நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.